குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதை ஏன் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஜாவாவில் உள்ள ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கோர் கான்செப்ட். இதில் ஜாவா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் ஜாவாவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு கிளாஸில் நம்ம யூஸ் பண்ண மெத்தட்ஸ் அண்ட் டேட்டாஸை இன்னொரு கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் ஜாவாவில் உள்ள இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இது மேக்ஸிமம் ஒரு கோடை திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவும், இல்லை அந்த கோடோட இல்லை அந்த கோடிங்கோட அளவை நம்ம குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம மேஜர் யூஸ் பண்ணுறது இந்த கொஞ்சம் விஷயம் தான். ஒன்று கோட் ரீயூஸ்பிலிட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிபிலிட்டி, இன்னொன்று பாலிமார்பிசம், மெயின்டெனபிலிட்டி, சிம்பிளிஃபைங் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். பெரிய லெவலில் எழுதுகிற ஒரு கோடை கூட இன்ஹெரிட்டன்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எதுலேருந்து எது அக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ இது ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதக்கூடிய சின்டாக்ஸ். ஸோ அப்போ கிளாஸ் போடணும், கிளாஸோட மெயின் கிளாஸோட நேம் இருக்கணும், எக்ஸ்டென்ஸ் எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுதோ அது வந்து சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு தான் ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது. சப் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம மெயினாக எழுதக்கூடிய கிளாஸ், சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது இன்ஹெரிட் ஆகக்கூடிய அந்த கிளாஸ். இந்த சூப்பர் கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்டை தான் இந்த சப் கிளாஸில் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அதாவது ஒரு எம்ப்ளாயோட சேலரியை வச்சுருக்கோம், அவங்களோட போனஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த சேலரி போனஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே எம்ப்ளாய்க்கானது தேவையான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த ரெண்டையுமே நம்ம இடத்துல இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஒரு எம்ப்ளாயோட சேலரி வச்சுருக்கோம், போனஸ் கிளிக் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா அவரோட சேலரியும் போனஸையும் கீழே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு மேலே எம்ப்ளாயின்னு ஒரு மெயின் கிளாஸ் வச்சுருக்கோம், ப்ரோக்ராம்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயி கிளாஸை நம்ம ப்ரோக்ராமோட எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஹெரிட்டன்ஸ் இடத்துல அக்கறாது. மொத்தம் நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள், மல்டி லெவல், மல்டிபிள், ஹைராரிக்கல் அண்ட் ஹைப்ரிட் 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணாது. சிங்கிள் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம மேஜராக ஜாவாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸோட இன்னொரு கிளாஸ் மட்டும் இன்ஹெரிட் ஆகும், ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கும், கீழே இன்னொரு கிளாஸ் போட்டு எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெவல் பை லெவலாக ஒரு 2-3 கிளாஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸை செகண்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், செகண்ட் கிளாஸை தேர்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கிளாஸும் மாறி மாறி இன்ஹெரிட் ஆகிருக்கும். ஸோ ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது? இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறப்போ எந்த கிளாஸ்னாலும் எதெல்லாம் அக்சன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவாவில் சப்போர்ட் பண்ணாது. மித்தபடி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் ரெண்டுமே ஜாவாவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.